நம்ம சேனல் கைஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ வந்துட்டு இப்போ ஒரு நார்மல் சர்வீஸ் எழுதி அதை வந்துட்டு எப்படி ஜேர்னெட்டில் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன் யூஸ் பண்ணி அந்த மாதிரியான சர்வீசஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ அது ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, mockbean அப்படின்னு அனோட்டேஷனில் எந்த ரெபாசிட்டரியிலேருந்து, அதாவது நீங்கள் வந்து செக் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த சர்வீஸ்க்கு வந்து ஒரு ரெபாசிட்டரி இருக்குமா. ஸோ அந்த ரெபாசிட்டரி வந்து இந்த mockbean அப்படின்ற அனோட்டேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை அனோட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மார்க் ஆப்ஜெக்டாக வந்து கிரியேட் ஆகும். ஸோ மார்க் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் டேட்டாபேஸ் கால் ஆகாமல் நீங்கள் அந்த டேட்டாபேஸ் கொரியை கால் பண்ணும்போது என்ன டேட்டா ரிட்டர்ன் பண்ணணுமோ அந்த ரெபாசிட்டரி வந்து கொடுத்துட்டீங்க, mockbean அனோட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். எப்படி சேம் சேடப்ஸில் என்ன ப்ராசஸ் நடக்குமோ அதே ப்ராசஸ் இந்த mockbean அனோட்டேட் பண்ணிடுற ரெபாசிட்டரியில் நடக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எரர் வந்தாலும் அதே ப்ராசஸ் அந்த சேம், ஆனால் டிஃபர் அந்த லொக்கேஷன் மட்டும் தான் டிஃபர் ஆகுத தவிர ப்ராசஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் mockbean அப்படின்ற அனோட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ரெபாசிட்டரி, இந்த ரெபாசிட்டரி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இதை நான் வந்து mockbean அப்படின்ற அனோட்டேஷன் யூஸ் பண்ணி அனோட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஸோ சாரி, நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரைவேட் எம்ப்ளாயி ரெபாசிட்டரி. ஓகே, ஸோ எம்ப்ளாயி ரேப்போ அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு இதை அனோட்டேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃபார்மேட் தான் இதுக்கான சின்டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் சர்வீஸ் எழுத போகிறோம். அதில் வந்துட்டு அதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி அதை கால் பண்ணணும், எந்த மாதிரி அதுக்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்போ இது கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு எந்த சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சர்வீஸ்க்கு வந்துட்டு டெஸ்ட் அப்படின்ட்டு அனோட்டேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து டெஸ்ட் சர்வீஸ் அப்படின்றத டீனோட் பண்ணுறதுக்காக void test employee exist. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க அந்த வென் இருக்கு இல்லையா, அந்த வென்னை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும். ஓகே, ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு வேல்யூ எதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, அந்த ரெபாசிட்டரியில் நீங்கள் எந்த கொரியை கால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டெசைர் அவுட்புட் வேணும்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அந்த கொரி. எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சர்வீஸில் கால் பண்ணி செக் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சர்வீஸ் செக் யூசர் எக்ஸ். இதுக்கு ஆல்ரெடி நான் சர்வீஸ் ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா வர யூசர் நேம் நல்லா இருக்கா இல்லையான்றது இங்கே ஒரு செக் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக வருதா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி ரெஃபோ டாட் ஃபைண்ட் பை நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரி யூஸ் பண்ணி டேட்டா எடுக்கிறேன். அதை வந்து ஆப்ஷனல் அப்படின்ற இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் அதில் வந்துட்டு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா இஸ் ப்ரெசென்ட் அப்படின்ற இதுக்குள்ள இருக்கிற ஆப்ஷனல்குள்ளே இருக்க அந்த ஒரு டிஃபால்ட் மெத்தட் இதை வந்துட்டு இந்த ரெட் என்டிட்டி ஆப்ஜெக்ட்குள்ள டேட்டா வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூலியன் டைப். ஸோ அப்போது ரிட்டர்ன் ட்ரூன்னு வந்துச்சுன்னா ப்ரெசென்ட்னு வரும், இல்லை இந்த ப்ராசஸில் எதுவும் வரல அப்படின்னா நமக்கு நாட் ப்ரெசென்ட் அவுட் வரும். ஸோ இதான் நடக்கும். ஸோ அப்போ இப்போ நம்ம வந்துட்டு எம்ப்ளாயி ரேப்போ நாட் ஃபைண்ட் பை அப்படின்ற குறி போடும்போது எனக்கு வந்துட்டு சம் டேட்டா வந்து ரிட்டர்ன் ஆகணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த டேட்டாவை நான் வந்து இங்கே டிஃபைன் பண்ண போகிறேன். எப்போனா இதை நான் கால் பண்ணும்போது தானே எனக்கு வேணும் அந்த ப்ராசஸ்ஸு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கொரி அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த செமிகோலன் தேவையில்லை, இங்கே அப்படியே இந்த வெண்ணுக்குள்ளே அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஓகே, ஸோ இந்த நேமில் தான் இந்த எம்ப்ளாயி ரேப் வச்சுருக்கோம், அந்த நேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம ஒரு எப்படி நமக்கு தெரியும் என்ன இன்புட் நம்ம பாஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் வந்து ரமேஷ் அப்படின்ற இன்புட் பாஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் அதை கால் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை கால் பண்ணால் எனக்கு என்ன அவுட்புட் வரணும், அதாவது நான் இங்கே கால் பண்ணாலும் எனக்கு டேட்டா பேஸ்லேருந்து சம் டேட்டா வரும் இல்லையா. அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட், அதாவது மார்க் டேட்டா, அதான் மார்க் டேட்டான்னு சொல்லுவோம், அந்த ஒரு சாம்பிள் டேட்டாவை இதுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். டாட் தென் ரிட்டர்ன் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி அப்போ நான் இந்த கொரியை கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு தென் ரிட்டர்னுக்குள்ள இருக்க இந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக இது பண்றேன், அசைட் பண்றேன். இப்போ நியூ எம்ப்ளாயி 101. நெக்ஸ்ட் வந்து நேம். இப்போ நான் நேமை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறேன். நேம் வந்து ரமேஷ். ஏன்னா இந்த நேம் கொடுத்தா தான் எனக்கு இந்த டேட்டா வந்து மேட்ச் ஆகிட்டு ப்ரெசென்ட் அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு அட்ரஸ் சென்னை. ஓகே, ஸோ
ஓகே, க்ளோஸ் பண்ணியிருப்போமா? ஓகே, ஏன்னா நம்ம வந்துட்டு ஒன்று இங்கே க்ளோஸ் பண்ணக்கூடாது, என்டையர் இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து டாட் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசெட் ஈக்குவல்ஸ் இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை என்ன பண்ணுன்றது பார்க்கலாம். ஸோ அசெட் ஈக்குவல்ஸ் ப்ராக்கெட்டில் வந்துட்டு எக்ஸ்பெக்டட். இப்போது இந்த சர்வீஸ் கால் பண்ணும்போது, அதாவது இங்கே இருக்க இந்த சர்வீஸ் நம்ம கால் பண்ணும்போது என்ன டேட்டா வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், இந்த ப்ரெசென்ட் அப்படின்றத வரும். ஸோ எக்ஸ்பெக்டட் டேட்டாவை ஃபஸ்ட் நம்ம கொடுத்துடணும். இல்லை என்ன இருக்குன்னா எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நமக்கு என்ன வருதுன்னு தெரியும். ஸோ அப்போ அதை டபுள் போஸ்ட்டில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கமா கொடுத்துட்டு அந்த சர்வீஸை கால் பண்ணும். இப்போ இந்த சர்வீஸை கால் பண்ணால் அதுலேருந்து நமக்கு ஒரு டேட்டா கிடைக்கும். ஸோ அப்போது இங்கே கொடுத்துருக்க இந்த அவுட்புட்டும் இங்கேருந்து சர்வீஸ் கால் பண்ணி வர அவுட்புட்டும் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போது எம்பி சர்வீஸ் டாட் செக் யூசர் எக்ஸிஸ்ட். இதில் வந்து என்ன யூசர் நம்ம சர்ச் பண்ண போகிறோம், ரமேஷ் என்ற யூசர். ஏன்னா ரமேஷ் என்ற யூசருக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. அதனால் அந்த யூசரை நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மார்க் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத மார்க் பீன் அனோட்டேட் பண்ணி இப்போ இந்த இப்போது என்ன நடக்குதுன்னா, இந்த இது யூஸ் பண்ணும்போது, அதாவது இந்த சர்வீஸ் கால் ஆகிட்டு இங்கே வந்த உடனே இந்த இடத்துல இந்த query கால் ஆகும்போது எந்த அவுட்புட் வரும் அப்படின்னா, இங்கே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஆப்ஷனலுக்குள்ளே இந்த டேட்டா தான் ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா நம்ம அதை தான் இங்கே வந்துட்டு இந்த இதுக்கு queryக்கு வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கோம். அப்போது அதுலேருந்து டேட்டா ரமேஷ்ன்ற டேட்டா வரும். இங்கே வந்து செக் பண்ணணும் டேட்டா இருக்கா இல்லையான்றது. டேட்டா இருக்கும், ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டு செட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும், இஸ் ப்ரெசென்ட் ட்ரூ வரும். அப்போ ப்ரெசென்ட் அப்படின்றத அவுட்புட் ரிட்டர்ன் ஆகும். அப்போது இதுலேயும் ப்ரெசென்ட் இருக்குது, இங்கேயும் ப்ரெசென்ட் வரும். ஸோ அப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகிட்டு உங்களுக்கு இந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகும். இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ வந்துட்டு நம்ம இதை ஷோ பண்ணிடலாம். கன்சோல் எடுத்துக்கலாம். ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து Junit அப்படின்னு annotation நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். என்ன அப்படின்னா, இந்த ரன் ஆஸில் வந்துட்டு Junit டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு Junit டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ரன் 1/1 எரர் 0 ஃபெயிலியர் 0. அப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிருக்கு. இப்போ எந்த டெஸ்ட் கேஸ் நமக்கு தெரியல இல்லையா, இந்த டாப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெஸ்ட் எம்ப்ளாயி எக்ஸிஸ்ட். ஏன்னா அதுதான் நம்ம கொடுத்துருக்க சர்வீஸ். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நம்ம ரமேஷன் பாஸ் பண்ணும்போது இந்த வெண்டில் நம்ம கொடுத்துருக்க இந்த மார்க் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த டேட்டா பாஸ் செட் ஆயிடுது. அதை வந்து இந்த சர்வீஸ் கெட் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இதுவே வந்துட்டு இங்கே நம்ம வந்துட்டு வேறு நேம் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ராமு அப்படின்ற நேம் கொடுக்கலாம். இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன ஆகுனா, மோஸ்ட்லி வந்து இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில்ட் ஆகும். ஏன்னா வந்துட்டு நம்ம ரமேஷ்ன்ற நேம் செக் பண்ணுறோம், ஆனால் இங்கே ரிட்டர்ன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ராமுன்ற நேம் இருக்குது. ஒன் செகண்ட், இப்போ சக்ஸஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணிடணும். அந்த நேம் சேஞ்ச் பண்ணாமல் நல் அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்னா, இதை நான் கால் பண்ணும்போது எனக்கு நல்லுன்னு ரிட்டர்ன் ஆகும். அப்போ நல் வரும்போது இங்கே ஆப்ஷனலில் இஸ் ப்ரெசன்ட் செக் பண்ணும்போது இது ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ நமக்கு ஃபால்ஸ்ன்றது தான் அவுட்புட் வரும். அப்போது நாட் ப்ரெசன்ட் அப்படின்றது வரும். டெஸ்ட் ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வருது. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்பெக்டட் ப்ரெசென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஆனால் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா நாட் ப்ரெசென்ட். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த ரமேஷ்ன்ற கால் பண்ணும்போது நமக்கு நல்லுன்ற ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டோம். அப்போ நல்லுன்னு வந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனில் நல்லுன்ற தான் ஸ்டோர் ஆகும். அப்போ ஈஸ் ப்ரெசென்ட் செக் பண்ணும்போது ஈஸ் ப்ரெசென்ட் வந்து டேட்டா வந்து என்ன வரும்னா வேல்யூ ப்ரெசென்ட் ஆனது தானே ட்ரூ வரும். இப்போ வேல்யூ இல்லைன்னும் போது நல்லுன்றது அது வந்து எம்டி. ஸோ எம்டின்னு கிடையாது, வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட், அது மீன் நத்திங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதில் ஃபால்ஸாக ரிட்டர்ன் ஆகும். அப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது, வெளியே வந்துட்டு இந்த நாட் ப்ரெசென்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்துட்டு எப்படி வந்து ஒரு மார்க் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை எப்படி டேட்டாபேஸ் கனெக்ஷன் மூலிமா செக் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். ஸோ இதில் உங்களுக்கு டவுட் வரலாம், நம்ம வந்து டேட்டாபேஸே கால் பண்ணல, இது எப்படி டேட்டாபேஸ் நம்ம இதை நம்பி எப்படி நம்ம ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணணும்னா
இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா டேட்டாபேஸில் என்ன ப்ராசஸ் நடக்குமோ அதே சேம் ப்ராசஸ் தான் இந்த மார்க் பீன் நீங்கள் அனோட்டேட் பண்ணும்போது நடக்கும். அதனால் உங்களுக்கு இதில் ஒழுங்காக ஒர்க் ஆச்சுன்னா அதுலேயும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. See you on the next video. Bye.